தமிழ் மக்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது கத்திரிக்காய் பிட்லா. இது செய்ய தேவையான பொருள்: மல்லி விதை, தனியான்னு சொல்லுவோம், மல்லி விதை 2 ஸ்பூன், அதைக்கு ஈக்குவலாக உளுத்தம்பருப்பு, அதில் பாதி 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 5 வத்த மிளகா, பெருங்காயம். இதை வறுத்து அரைக்கணும். என்ன பண்ணுறதை நான் செய்ய சொல்கிறேன், கேட்டுக்கோங்க. அடுப்பை பற்ற வச்சு கனமான கடாய் வச்சுக்கோங்க. அப்படின்னா தான் செய்யறதுக்கு நல்லாயிருக்கும். அதில் 2 ஸ்பூன் எண்ணெய் விடணும். எண்ணெய் காயிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு. இதை நீங்கள் எண்ணெய் சூடானதும் மீடியமில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு ஃபஸ்ட்டு நான் சொன்ன அந்த 2 ஸ்பூன் மல்லி விதை, இந்த மல்லி விதை கொஞ்சம் நல்லாவே வறுக்கணும். கருகக்கூடாது, ஆனால் வறுபடணும். அது வாசனை வரும், உங்களுக்கு தனியாக தெரியும். மல்லி பாதி வறுத்ததுக்கு அப்புறம் தான் பருப்பை போடணும், இல்லைன்னா பருப்பு ரொம்ப செவந்துடும். மீடியமில் வச்சுக்கோங்க. ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா கருகி போயிடும். நமக்கு அந்த மீடியம் ஃப்ளேம் செவந்து இருக்கிறது தான் டேஸ்ட் கொடுக்கும். அதை முன்னாடியும் எடுத்துடக்கூடாது, பின்னாடியும் எடுக்கக்கூடாது. அதனால் பார்த்து எடுங்க. பாதி வறுபடட்டும். பாதி செவந்துருச்சு பார்த்தீங்களா? அந்த பச்சையாக போட்டதுக்கு லைட்டாக அந்த லைட்டு சிவப்பு வந்திருக்கு. இது கருகிடக்கூடாது, ப்ரௌன் கலரில் வரணும். இப்போ இந்த சமயத்தில் அந்த 2 ஸ்பூன் 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 2 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு இதை போட்டு சேர்த்து வதக்கணும். இப்போ அந்த பருப்பு வதங்கிறதுக்கூட மல்லி விதையும் வதங்கிடும். இது செவந்ததுக்கப்புறம் தான் மிளகா போடணும். மிளகா எண்ணெயில் போட்டிங்கன்னா சீக்கிரமாக பொரிஞ்சிடும், அதுவும் கருகிடும். எதுவுமே நம்ம கருகாமல் எடுக்கணும். அப்படின்னா தான் இந்த இட்லிக்கு டேஸ்ட்டு கொடுக்கும். மீடியம் ஃப்ளேம்லேயே நல்லா செவக்கிற அளவுக்கு வருங்க. செவக்கணும், கருகக்கூடாது. பார்த்துக்கோங்க கலரை. பாருங்கள், நல்லா செவந்துடுச்சு. உங்களுக்கு எல்லா பருப்புமே சிவப்பு கலரில் நல்லா தெரியுது பாருங்கள். இப்போ 5 மிளகாய். உங்களுக்கு காரம் ஜாஸ்தி வேணுன்னா கூட போட்டுக்கலாம். இங்கே குழந்தைங்க சாப்பிட்றதுனால காரம் நான் கம்மியாக தான் வச்சுருக்கேன். ஏன்னா இந்த மிளகாய் மட்டும்தான் காரம், நம்ம வேறு எந்த காரமும் சேர்க்க மாட்டோம். நல்லா பொரிஞ்சிடுச்சு. நீங்கள் இப்போ சிம்மில் கூட வச்சுருங்க. நல்லா பொரியுது பாருங்கள். மிளகாய் கருகிடாமல் மித்ததெல்லாம் சேர்த்து கிண்டி விட்டுட்டே இருக்கணும். இது நல்ல சூடாக கிறிஸ்பியாக பொரிஞ்சிருக்கு. இப்போ இதை பெருங்காயம், கிட்டத்தட்ட 1/2 ஸ்பூன் பெருங்காயம். நான் பொடி பெருங்காயம் போடுறேன், நீங்கள் கட்டி பெருங்காயமும் போட்டுக்கலாம். போட்டு அதோடு சேர்த்து வதக்கிட்டு, ஒரு வதக்கு போதுங்க. பெருங்காயம் ரொம்ப வதங்கணும் இல்லை, பொரிஞ்சிடும் எண்ணெயில். இப்போ இதை இறக்கி வச்சிடலாம். அடுப்பை சிம்மில் வச்சுட்டே இறக்குறேன். நல்லா வறுத்து பொரிச்சு வச்சுருக்கேன். இப்போ இதோடு சேர்த்து கிட்டத்தட்ட பாருங்கள் 1/2 கப்பு தேங்காயை பச்சையாக வச்சு அரைக்கணும். அந்த பொருள்லாம் ஆறட்டும். அதுக்குள்ளே நம்ம என்ன பண்ணுவோம், இந்த அடுப்பில் கத்திரிக்காய் நறுக்கி வச்சுருக்கேன். கட்டமாக கத்திரிக்காய் நறுக்கி வச்சுருக்கேன். அதை வதக்கணும். இந்த கத்திரிக்காய்க்கு சுமாராக 1 ஸ்பூன் நெய் விட்டால் போதும். இதை வதக்கி வேக வைக்கணும். அதுதான் இப்போ நம்ம அடுத்த வேலை. இது வதங்கிறதுக்குள்ளே அதை ஆறிடும், நம்ம அரைச்சி எடுத்துடலாம். இப்போ கத்திரிக்காய் போட்டு வதக்கிறேன். நீங்கள் பிட்டில் கத்திரிக்காயில் மட்டும் இல்லை, தக்காளி, பாகக்காய் இதிலெல்லாம் பண்ணலாம். அந்த பிட்டிலெல்லாம் பண்ணுறச்ச கொண்டக்கடலைம்பாங்க, சிக்பி, அதை ஊற வச்சு சேர்த்து அது இன்னும் டேஸ்ட்டு. இப்போதெல்லாம் சேர்க்கலை, வெறும் கத்திரிக்காயும் பிட்டில் பண்ண போகிறேன். மீடியம் ஃப்ளேமில் எண்ணெய் விட்டு வதக்கிட்டேன். இது கொஞ்சம் நேரம் வேகட்டும். நான் கொஞ்சம் சீக்கிரம் வேகணும் அப்படிங்கிறதுக்காக கொஞ்சமாக தண்ணி விட்டு அதில் 1/2 ஸ்பூன் மஞ்சள் பொடி போடுவேன். ஏன்னா அது சீக்கிரமாகவும் வேகும், நமக்கு அந்த டேஸ்ட்டும் கொடுக்கும். அதனால் 1/2 ஸ்பூன் மஞ்சள் பொடி. உப்பு இப்போ போடக்கூடாது, கடைசியாக தான் போடணும். இது வேகட்டும். அதுக்குள்ளே அது ஆறிடு இருந்தால் நம்ம போய் அரைச்சிட்டு வருவோம். கத்திரிக்காய் பாதி வெந்துடுச்சு. இப்போ நான்
சின்ன சைஸ் நெல்லிக்காய் அளவுக்கு புளியை கரைச்சி வச்சுருக்கேன். அந்த புளி தண்ணியை விடுறேன். இதுக்கு வந்து கொஞ்சமாக புளி கரைச்சி விட்டால் போதும். புளியோட டேஸ்ட்டு ரொம்ப இருக்க வேண்டாம். புளியோட டேஸ்ட் ரொம்ப இருந்தால் அது குழம்பாயிடும். நம்ம பிட்லைக்கு புளியை கரைச்சி விட்டுட்டு இப்போது இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவு உப்பு, எப்பயுமே தேவையான அளவுன்னு சொல்கிறோம். இது கிட்டத்தட்ட ஒரு டீஸ்பூன் லெவல்னு வச்சுக்கோங்களேன். 1.5 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. 1.5 டீஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. நான் கல் உப்பு சேர்த்துருக்கேன். சால்ட்டு சேர்க்குறவங்க சேர்த்துக்கோங்க. இதை வந்து உப்பு சேர்த்துட்டு இங்கே பார்த்தீங்களா அரைச்சி வச்சுருக்கேன். நான் வறுத்து வச்சு பச்சை தேங்காய் வச்சு நல்லா நைஸாக கொஞ்சம் நரன்னு இருக்கணும். ஆனால் அரைச்சிட்டேன். தண்ணியை விட்டு அரைச்சி அந்த கிரேவியையும் இதில் சேர்க்குறேன். என்னடா கத்திரிக்காய் முழுசாக வேகலை எப்படி இதாகும்னா, இந்த டேஸ்ட்டில் கொஞ்சம் வேகும். அதனால் வந்து கத்திரிக்காய்க்கும் பிட்டில் டேஸ்ட் வரும். அந்த காரம் உப்பு எல்லாம் கரெக்ட் டேஸ்ட்டாக கத்திரிக்காயிலேயும் இருக்கும், ஏறும். அதுக்காக தான் பாதி வெந்ததும் சேர்க்குறேன். இது இப்போ வந்து நல்லா கொதிக்கணுங்க. கொதிச்சு இருக்கும். கடலைப்பருப்பு போட்டிருக்கனால அந்த இருக்கும். ஸோ கொதிச்சு இருக்கும். அதுலேயே வந்து கத்திரிக்காயும் முழுசாக வெந்துடும். இது கொஞ்சம் கொதிக்கட்டும். எல்லாத்தையும் கலந்து விட்டேன், கொதிக்கட்டும். ஒரு 3-4 நிமிஷம் கொதிச்சதுங்க. நல்லா தலை கொதிச்சது பாருங்கள், கெட்டியாக வந்துடுச்சு. ஸோ நல்லா கொதித்ததும் பச்சை வாசனையும் எனக்கு போயிடுச்சு. ஏற்கனவே வறுத்து அரைச்சிருக்கோம், அதனால் பச்சை வாசனை போயிடுச்சு. இப்போது இந்த நல்லா கொதித்த ஸ்டேஜில் 1.5 கரண்டி துவரம் பருப்பை வேக வச்சுருக்கேன். இந்த 1.5 கரண்டி துவரம் பருப்பை அதில் போட போகிறேன். அதை வந்து தண்ணியில் கரைச்சி விட்டுட்டேன். 1.5 கரண்டி துவரம் பருப்பு நல்லா வேக வச்சது. பார்த்தீங்களா, சூப்பராக இருக்குது பிட்ரை. இந்த பிட்டில் இதோட முடியலைங்க. இதுக்கு தாளித்து கொட்டுறதுல இன்னொரு ட்விஸ்ட் இருக்குது. என்னன்னு பாருங்கள். இது ஒரு கொதி வரட்டும். அருமையான பிட்டில் ரெடி ஆயிடுச்சு. வாசனை சூப்பராக இருக்குது. இப்போ இதை இறக்கி வச்சுட்டு என்ன தாளித்து கொட்டுறேன்னு பாருங்கள். தாளிக்கிற கரண்டி வச்சுட்டேன். இது காஞ்சதும் மீடியமில் தான் வச்சுருக்கேன் பாருங்கள், பெருசாக வைக்கல. ஏன்னா நீங்கள் பெருசாக வச்சிங்கன்னா கருகிடும். காஞ்சதும் 1.5 ஸ்பூன் எண்ணெய் விட்டு காயிற வரைக்கும் ஒரு சிப் பண்ணுங்க. எண்ணெய் சிப்பாச்சு பாருங்கள், நல்லா பொரி வருது. இது 1 ஸ்பூன் இது உளுத்தம் பருப்பு, ரெண்டு கொஞ்சமாக 1/4 ஸ்பூன் கடலைப்பருப்பு. அது செவக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். இப்படி தள்ளி விட்டுட்டே இருந்தீங்கன்னா செவந்துடும். அதுக்கப்புறமா ஒரு கொத்து கருவேப்பிலை நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. அப்படின்னா தான் எல்லாமே செவக்கும், பொரியும். இப்போ இங்கே தான் அந்த ட்விஸ்ட் இருக்குது. இதெல்லாம் நல்லா செவந்ததுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இதில் ஒரு ஸ்பூன் தேங்காயை இதில் வறுத்து பொரித்து கொட்டணுங்க. தேங்காயை நல்லா வறுக்கணுங்க. நீங்கள் பெரிய பாத்திரத்தில் வறுத்தாலும் சரி, எனக்கு இது போதும் அப்படிங்கிறனால நான் சின்னதிலே வறுக்கிறேன். தேங்காய் நல்லா பொரியணும். அந்த எண்ணெயிலே இது பொரிஞ்சிடும். நல்லா தேங்காய் பொரிஞ்சிருச்சு பாருங்கள். அந்த பருப்போடு சேர்ந்து பொரிஞ்சிருக்கு. இப்போ இதை வந்து இதில் தலையில் தட்டி விட்ருங்க. ஒட்டுறதை தட்டிட்டு இதை கலந்து விட்டிங்கன்னா கமன்னு சுவையான பிட்டில் ரெடி ஆகிடும். நமக்கு கத்திரிக்காய் மட்டும்தான் இருக்குது, எப்போ பாரு கத்திரிக்காய் கறியே பண்ணிகிட்ருக்கோம், காயே பண்ணிகிட்ருக்கோம்னு யோசிச்சிங்கன்னா இந்த மாதிரி பிட்டில் பண்ணி சாப்பிட்லாம். நீங்கள் ரசம் வந்து வச்சு இது தொட்டு சாப்பிட்டீங்கன்னா சீக்கிரம் இறங்கிடும். இது வந்து திருநெல்வேலி சைடு. நல்லா டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.